சென்னையில் ஆங்காங்கே மர்மமான முறையில் விநியோக ஆட்கள் மட்டும் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இதனை காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹலோ சார், ஃபுட் டெலிவரி சார். லொக்கேஷன் கரெக்டா சார்? ஓகே, இன்னும் 50 மினிட்ஸில் டெலிவரி ஆகிடும் சார். ஓகே சார். ஒருவேளை சாப்பாடு ஒரு பாட்டில் தண்ணி 2500 ரூபாவா? நம்ம பண்ணுறது தப்பு தானே? தப்பு தான்டா. அதுக்காக என்ன பண்ணுறது? நம்ம தேவைன்னா நாம் தான் எடுத்துக்கணும். அதுக்காக யாரை வேணாலும் போடலாம், போடுறோம், போட்டு எடுக்கிறோம். தேவைப்படலாம். என்ன வழி பெரியா? காசு தானே, இந்தா. இது இல்லை, அது அடி. கட் கட். ஓகேவா மச்சி? சூப்பரா, டேக் ஓகேடா. பாபா வணக்கம் நண்பா. இப்போ பார்த்தீங்களா ஒரு வீடியோ, அது மாதிரி தான் அடுத்த தலைமுறைக்கு நடக்கும். அப்போ எவனும் பணத்துக்காகவோ நகைக்காகவோ கொலை பண்ண மாட்டான். சாப்பிட்ற சாப்பாட்டுக்காகவும் குடிக்கிற தண்ணிக்காகவும் தான் கொலை பண்ணுவான். இதை தான் அடுத்த தலைமுறை விட்டு போகிறோமா? இப்போ ஒரு முடிவு எடுப்போம், விவசாயத்தை காப்போம், தண்ணீரை சேமிச்சு வைப்போம் அப்படின்னு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் ஷேர் பண்ணால் மட்டும் எல்லாம் நடந்துருமா? வயசானவங்க மட்டும்தான் விவசாயம் பண்ணணுமா? நாம கற்றுக்கலாம், நாம் விவசாயம் பண்ணலாம். அந்தந்த ஊரில் என்னென்ன விவசாயம் இருக்கோ அவங்களும் கற்றுக்குங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நாம் விவசாயம் பண்ணி நல்ல சாப்பாடு, நல்ல காய்கறி, நல்ல குடி தண்ணீர் நாம் கொடுக்கலாம். கற்றுக்கலாமா? விவசாயம்